அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டம் பாருங்கள் எப்படி காடு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு இருக்கிறாங்க. இப்போ கத்திரிலேயும் பல வகையான கத்திரி இருக்குது மாடி தோட்டத்தில்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி இந்த வெள்ளை கத்திரி இருக்குது பாருங்கள். அதாவது இதை நான் முட்டை கத்திரின்னு சொல்லுவேங்க. ஏன்னா இது வடிவம் பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி இருக்குங்க. இதுலேயே நீட்டமும் இருக்குங்க. கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய கத்திரியும் ஒன்று இருக்குங்க. இப்படி அது ஏஞ்சல் கத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெருசாக இதில் விதைகள் இருக்கிறது இல்லைங்க. இப்போ பிஞ்சாக சமைச்சு அதாவது பிஞ்சாக பறித்து இதை சமைச்சேன்னா ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. பிஞ்சாவே பறிக்கணுங்க. கொஞ்சம் முத்திட்டால் தான் அதில் விதைங்க வருங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மாடி ஃபுல்லாக சரி பண்ணியே ஆகணுங்க. நாங்கள் அது மாதிரி இருக்குங்க. இப்போது நான் எப்போவுமே எங்களுக்கு கை கொடுக்கறது கத்திரி அப்படின்னு சொல்லலாங்க. மாடியில் ஏதாவது ஒரு கத்திரி காய்ச்சிட்டே தாங்க இருக்கும். இதை வச்சு நாங்கள் பல விதமான சமையல் செய்வோங்க. மிக்க நன்றிங்க.